நான் சண்டை போடவே இல்லையே. செல்ல ஆஃப் பண்றா. எதுக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற இப்போ? அடிக்கலாம் மாட்டேன். இரு வா, அப்படியே வா, எல்லாரும் மாட்டுவேன். வா, அவர்தான் எடுத்தாரு, பிரவுன் டி-ஷர்ட் தான் எடுத்தாரு சாவியை. நேத்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ஆட்டோ ஓட்டுற தொழில் பார்க்க சொன்னா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு ஆட்டோக்காரர் அவரோட மனக்குமுறலை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வாய் வார்த்தையில பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் இப்ப நீங்க பாத்தீங்க. நேத்து போட்ட ஷார்ட்ஸ் நீங்க பாக்கலைன்னா 2 ஷார்ட்ஸுக்கு முன்னாடி இருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். அதிகமான காசுக்கு ஆசைப்பட்டு சவாரியை விட்டுவிட்டு அதே மக்களுக்கு ரீசனபிளான ரேட்டுக்கு நான் அந்த இடத்துல போய் சவாரி இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னவரை அடிக்க போயிருக்காங்க. ஏன் அடிச்சு விட்டாங்க? யாருன்னு பார்த்தா அந்த ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள்னு சொல்லப்படுற ரவுடி கும்பல். அங்க என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனை பண்ணாங்க அப்படின்றத நான் சொல்றதை விட அங்க பாதிக்கப்பட்ட நபர், அதாவது ஆட்டோ ஓட்டுநர் இருக்காருல இம்ரான் கான், அவரே சொல்லுவாப்ல கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாண்ட் ஆட்டோக்காரங்களுக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை. அது சொந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது, உண்மையிலேயே அங்க என்ன சம்பவம் நடந்ததுன்ற ஒரு கிளாரிபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம அங்க ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு சவாரி இறக்கி விட்டுட்டு சவாரியில ரிட்டர்ன்ல சும்மா வந்துட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப்ல நிக்கிற பெண்கள் கை போடுறாங்க. ஆட்டோ ஸ்டாண்ட் அங்க இருக்கு, ஆல்ரெடி அங்க போய் ரேட்டு பேசியிருக்காங்க, கட்டுப்படி ஆகலன்னு அங்கிருந்து நடந்து வந்து பஸ் ஸ்டாப்ல நின்று கை போடுறாங்க. ஓகே, ஏர்போர்ட் போகணுன்றாங்க. 25 கிலோமீட்டர் காட்டுது மேடம், 500 ரூபா கொடுங்கன்னு கேட்கறேன், 400 ரூபா தரேன்றாங்க. சரி 450 ரூபா தாங்க, ஏன்னா எனக்கு டைமிங் அரை மணி நேரம் 35 நிமிஷம் தான் கடிச்சு ரோடு ஃப்ரீ ஆகுது, 450 ரூபா தாங்கன்னு நம்ம ஏற சொன்னோம். அவங்க ஏறின அப்புறம் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி வந்த ஸ்டாண்ட் ஆட்டோ ஓட்டுநர்கள் கேட்டா ரவுடிகள் என்ன பண்றாங்கன்னா, இறங்க இங்கெல்லாம் ஸ்டாண்ட் இருக்கு, இங்கெல்லாம் நீங்க ஆட்டோ ஏறக்கூடாது, இங்க போடா அப்படின்னு நம்மள துரத்துறாங்க. அப்ப நமக்கு கோவம் வருது, நம்மளோட வாழ்வாதாரத்துல கை வைக்கிறாங்க. ஓகேயா, நான் ஒரு ரேட்டு பேசி எத்தனை சவாரி அதுல இருந்து இறக்கி விட்டதா நம்மளுக்கு கோவம் வருது. இங்க இன்னொரு முக்கியமான விஷயம், ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆன்லைன் ஓட்டுநர்கள், லைன் ஓட்டுநர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆட்டோ ஸ்டாண்டு கிட்ட சவாரி ஏத்தக்கூடாது அப்படின்னு இவங்க ரொம்ப நாளா உருட்டிட்டு இருக்காங்க. நானும் அதை உண்மை நினைச்சேன், 100 மீட்டர் கிட்ட நம்ம சவாரி ஏத்தக்கூடாது போல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படி ஒரு சட்டமே இல்லைன்னு நம்ம வழக்கறிஞர் நமக்கு சொல்லும் போது தான் தெரியுது. அங்க ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு அவர் வாயிலே சொல்லி கேட்டீங்க. அதை தாண்டி அவர் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட கம்பி கட்டும் கதைகள் 2.0 சேனல்ல ஃபுல் லென்த் வீடியோவா போட்டிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா போய் பாருங்க. இந்த மாதிரியான ஆட்டோ ஓட்டுநர்கள், அதாவது ரவுடித்தனமான ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறனால தான் மொத்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மேலையும் மக்களுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் பிறக்குது.